எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறது எல்லோரும் வாடிக்கையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி தினமும் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயத்தை கடைபிடிக்கணும். அது என்ன விஷயம்? இந்த மாதம் கிரகநிலை அமைப்பால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுது, அந்த மாற்றமும் ஏற்றமும் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு தரப்போகுது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லி பாருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி புதன் பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் இருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. புதனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. ஒருத்தங்க இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட ரொம்பவுமே சிறப்பாக உத்வேகத்தோடு ரொம்பவுமே ஒரு சிறப்பான செயலால் அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் உங்கள் ராசி இரட்டையர் சின்னமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே இரட்டை சிந்தனை இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சதுக்கப்புறம் கூட இது நல்லா செஞ்சுருப்போமோ, இன்னும் வேறு மாதிரி நல்லா செஞ்சுருக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பெரும்பாலும் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஒரு சூழ்நிலையை கடந்து தான் இருப்பீங்க. அதே போல் ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் பொழுதும் இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உங்களோட கருத்தை கேட்பீங்க. இப்படி கேட்டு மட்டும் என்னங்க அதை செய்யவா போகிறீங்க? கட்டாயம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் செய்வீங்க. அப்புறம் கூட இருக்கிறவங்களோட கருத்துக்கு மதிப்பளிக்கலை அப்படிங்கிறதுலாம் அதுக்கு அர்த்தமாக இருக்காது. இதை பல கோணத்துலேயுமே சிந்திச்சுட்டு இது சரியாக வரும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பு காட்டக்கூடியவங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க நிறைய தடவை இதை உங்களை சொல்லி திட்டி கூட இருப்பாங்க. நீங்கள் நான் சொல்கிறத கேட்கல, ஆனால் ஏன் கேட்குறேங்கிற மாதிரி நிறைய விஷயத்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இப்போது சமீப காலத்தில் என்ன ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இரட்டையர் சின்னமாக இந்த மிதுன ராசி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் அதை சமன் செஞ்சு சீர்தூக்குற கோல் போல தான் துல்லியமாக நீதி வழங்குறதுல வல்லவங்களா மிதுன ராசி நண்பர்கள் இருப்பீங்க. உங்கள்கிட்ட நெருங்கி பழங்குறாங்க இல்லையா, அந்த நண்பர்களை மட்டும்தான் உங்களை பற்றி எளிதில் புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்களெல்லாம் உங்களை எளிதில் புரிஞ்சிக்கவே முடியாது. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட நெருங்கி பழகிற நண்பர்கள்கிட்ட கூட உதவி அப்படின்னு கேட்க மாட்டீங்க. அப்படி உதவி கேட்குறதுக்கு ரொம்பவுமே தயக்கப்படுவீங்க. ஏன்னா எங்கேயாச்சும் நம்மளை அவங்க கேவலமாக நினச்சிருவாங்களோ, தப்பாக நினச்சிக்குவாங்களோ, ஏற்கனவே நம்ம செஞ்ச உதவிக்காக இப்போ உதவி கேட்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்களோன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே உதவி கேட்டுலாம் நிற்க மாட்டீங்க. அதுவும் கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி கடனே வாங்கிட்டா கூட அதை சீக்கிரம் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஆர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. பாராட்டு கிடைச்சாலுமே உங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போக தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தாலேயே உங்களோட வேலையில் பாருங்கள் பதவி உயர்வோ சலுகைகளையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியறதே கிடையாது. நிறைய தடைகள் வரும், கூட இருக்கிறவங்களே நிறைய பிரச்சனையை கொடுப்பாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் மற்றவங்களை அனுசரித்து போய் தான் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அந்த வெற்றி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. என்னோட சொந்த முயற்சிக்கும் என்னோட சிறப்பான செயலுக்கும் வெற்றி கிடைச்சா போதும், மற்றவங்களை அனுசரிச்சுன்னா எனக்கு அந்த வெற்றி வாய்ப்பு வரணும்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு வெறுத்து ஒதுக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் உங்களுக்கு எப்படி வானத்தில் மாயாஜாலம் நிகழுதோ அதுபோல் உங்களோட வாழ்க்கையிலுமே நிறைய மாயாஜாலங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அம்சம் கொண்டவர். இந்த ஸ்தானம் செலவையும் சேமிப்பையும் குறிக்கும். உங்கள்கிட்ட எவ்வளவு தான் பணம் கொடுத்தாலும் சரி சேமிக்கவே முடியாது. அதுக்குன்னு நீங்கள் ரொம்பவுமே செலவு செய்கிறவங்களாம் கிடையாது. உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு தயங்காமல் செய்யக்கூடியவங்க. உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரிகள் மேலெலாம் அதிகமாக பாசம் வச்சுருப்பீங்க. இளைய சகோதர ஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வரதுனால இளைய சகோதரிக்கிட்ட நீங்கள் அதிகமாக அன்பு காட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். இளைய சகோதரர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எப்பவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. மூத்தவங்க எடுக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்காது, ஆனால் இளைய சகோதரியோ எடுக்கிறது நிறைய உங்களுக்கு சாதகமான முடிவையே கொடுத்துருக்கோம். உங்களோட உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறாரு. ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே ரொம்ப நாளாக வேலை செய்யவே உங்களால் முடியாது.
அடுத்தடுத்து உயர் பதவிக்கு போயிட்டே இருப்பீங்க. எங்கேயுமே இந்த தேங்கி நிற்கிற குட்டை தண்ணி போல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆறு போல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட பயணம் எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்துன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பீங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் சுய தொழில் செய்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்றவங்ககிட்ட கை கட்டி நின்று பதில் சொல்லிட்டு வேலை செய்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு 4-5 பேரையாச்சும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு கீழே வச்சுட்டு வேலை வாங்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். இதெல்லாம் இயல்பிலேயே அமையும். நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலை கற்றுக்க போகிறீங்க, வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட அந்த வேலையவே உங்களோட முழு நேர பணியாக செய்வீங்க. ஒரு 4 பேரையாவது வச்சு வேலை வாங்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் வேலை விஷயமா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க உங்களோட குடும்பத்தை பிரிந்து சென்று வேறு இடத்துல இருந்துக்கிட்டு தான் பணம் சம்பாதிக்கிற மாதிரியான தொழில் அமையும். அப்படி இப்போ நீங்கள் உங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு எந்த ஊரில் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிதுன ராசி எப்பவுமே இரட்டையர் சின்னம் அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசிக்கு புதன் அதிபதியாக வர்றதுனாலையும் பெரும்பாலும் உங்களுக்கு பெருமாள் கோவில் ஏற்ற கோவிலாக இருக்கும். அதிலும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளக்கூடிய தலம் ரொம்பவுமே விசேஷமான அமைப்பு. நீங்கள் அங்கே போய் வைக்கிற வேண்டுதல் ஒவ்வொன்றுமே விரைவில் நடக்கும். அப்படி இந்த மிதுனராசி அன்பர்கள் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய திருத்தலம் எது அப்படின்னு கேட்டால் திருத்தொலைவில்லி மங்கலம். இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் ஆலயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஆலயம். வருடத்தில் ஒரு முறையாச்சும் இந்த கோவில் சென்று வழிபடுங்க. நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளுமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது விரும்புகிறது வாடிக்கையான ஒரு விஷயம். அப்படி தினமுமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சில காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க. அதன்படி என்ன பண்ணலான்னு பார்த்தா, நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா தெய்வ படங்களில் கண் விழிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குலதெய்வத்தில் எப்பவுமே மனதில் நினச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களோட உள்ளங்கையை பார்க்குறது ரொம்பவுமே சிறப்பு. தாய், தந்தை, குரு நமக்கு வழிகாட்டியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நினச்சி மனமாற வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த மானசீகமான வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் உங்களோட தினம்தோறுமான சூழ்நிலை எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். தினமுமே அன்றைய தினம் முழுவதுமே நல்லது நடக்கும். இது கேட்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போல தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்களேன், உங்களோட வாழ்க்கையில் நன்மை நடக்கிறத நீங்கள் கண்கூடாக காணுவீங்க. எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மை பெறக்கூடிய அமைப்பு இந்த இப்போ சொன்ன குறிப்புகளில் நீங்கள் பெற முடியும். இல்லைன்னா இந்த குறிப்புகளை நீங்கள் இப்போ ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் அதையுமே தொடர்ந்து செய்யுங்க. நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். அதே போல் புதன்கிழமை நாளாக பார்த்து பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. புதன் ராசி அதிபதி, உங்கள் ராசிக்குரிய கடவுள் பெருமாள் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் உன்னதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிபாடு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த நல்ல விஷயம், நல்ல அமைப்புகள் தொடர்ந்து உங்களை சேரும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ்வு அமைய பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த மாதம் கிரக அமைப்பால் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மன உறுதியோடு செயல்படக்கூடிய அம்சம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தட்டுப்பட்டு தயங்கி நின்ற வேலையை கூட ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செய்ய போகிறீங்க. துணிச்சலாக செய்வீங்க. எதிரி கூட உங்களை பார்த்து பயந்து ஓட போகிறாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே பெரும்பாலும் சரியானதாக இருக்கும். சாதகமான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கு இல்லையா, அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் வரும். புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறீங்க. இந்த புத்திசாலித்தனம் தான் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய வெற்றி வாய்ப்பையும் கொடுக்க போகுது. அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பெரும்பாலும் நீங்கள் நடந்துக்கிறவங்க தான். நீண்ட தூர பயணம் வரும். நீண்ட நாளாக இருந்த துன்பம், துயரம் இதிலிருந்து விடுபடக்கூடிய அம்சம் இப்போ பிறக்க போகுது. மனசில் ஒரு நிம்மதியும் வரப்போகுது. வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நல்ல முன்னேற்றம் வரும். பயணங்களின் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவங்க கையில் மட்டும் எக்காரணம் கொண்டும் ஒப்படைக்காதீங்க. இது நிறைய பின்னடைவை கொடுத்துடும். பல பிரச்சனையுமே சேர்த்துடும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் உங்களோட பணிகளில் கவனமாக இருங்க. உங்களோட வேலையை நீங்களாக செய்கிறது ரொம்பவுமே நல்லது.
மற்றவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களோட பொறுப்பை வாங்கி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்பவுமே தப்பு. இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் தவிர்த்தே ஆகணும். உங்களோட பொறுப்பை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, மற்றவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி செய்யாதீங்க. இது 2லேயுமே வரக்கூடிய பிரச்சனை மிதுனராசி அன்பர்களுக்கு நிறைய பாதிப்பை கொடுத்துரும். இப்போ நிறைய நன்மை நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது, அதனால் நல்ல விஷயத்தில் கவனமாக இருங்க, நன்மை வந்து சேரும். வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய அனைத்து விஷயமே இப்போ நடக்க போகுது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மை, நல்லது, முன்னேற்றம் எல்லாமே வரும். எதிர்காலத்திற்காக நீங்கள் சேமிக்க கூட தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மிதுன ராசி அன்பர்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.